ஓகே கைஸ், ஒரு வழியா அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஹேங் ஓவர்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போக போறோம், இங்கிலாந்தோட சீரியஸ்க்கும் போக போறோம். கொஞ்சம் பெரிய பிரேக் எடுத்துட்டே நினைக்கிறேன், ரொம்ப நாள வீடியோவே போடல. ஏன்னா அந்த ஹேங் ஓவர் அப்படி இருந்துற அந்த பார்டர் கவாஸ்கர் தோத்தது கொஞ்சம் டமார்னு இருந்துச்சு எல்லாருக்கும். ஓகே, இட்ஸ் a fucking bang. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஏற்கனவே வீடியோ போடணும்னு நினைச்சேன். அந்த T20 ஸ்குவாட் கொடுக்கும்போது வீடியோ போடணும்னு நினைச்சேன். இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து அப்பவே கொடுத்துட்டாங்க, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஸ்குவாட்லாம் அப்பவே கொடுத்துட்டானுங்க. நான் போடணும்னு நினைச்சேன். நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, சரி ஓகே இங்கிலாந்து ஓடிஐ ஸ்குவாட் கொடுப்பானுங்க, அதை வச்சு சேர்த்து போடலாம்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். சரி இங்கிலாந்து ஓடிஐ ஸ்குவாட் கொடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சிருமே சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஸ்குவாட், அதனால தான் லேட் பண்றாங்கன்னு புரிஞ்சிச்சு. ஸோ ஒன்றும் மேட்டர் இல்லை, தே கிவ் இட் நவ். இப்போ கொடுத்துட்டானுங்க, இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடுக்கு வருவோம். ஓகே, சாம்பியன்ஸ் டிராஃபி எங்க நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். துபாயில நடக்க போகுது, இந்தியாவுக்கு மட்டும் அது ஒண்ணுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, இந்த துபாயில நடக்கிறதா. ஏன்னா பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் அடிக்கணும், புரியுது? பாகிஸ்தான்ல போனா பிரச்சனை இந்தியாவுக்கு, மத்த எல்லாரும் மேட்சும் பாகிஸ்தான்ல நடக்குமா, நமக்கு மட்டும் துபாயில நடக்குமா? என்னடா இதெல்லாம்? பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் அடிக்கிறதாண்டா வெயிட், அங்க போய் லஹோர்ல அடிக்கணும் அவனுங்கள, சின்ன பயலுங்க. இங்க உட்காந்து துபாயில உட்காந்து அடிப்பாங்க அவனுங்க, அங்க இருந்து இங்க வந்து நம்மளை போட்டு வெளுக்க போறாங்க. நம்ம வெளுக்கலாம் முடியாது, நம்ம தான் எப்படி வின் பண்ணுவோம். பட் இருந்தாலும் பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்குவாடுக்கு வர, இந்த ஸ்குவாட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் உங்க கண்ணில் காட்டுறேன். எல்லாமே ஓகே, எங்கடா இருக்கு ஸ்குவாடு? ஓகே, ஸ்குவாட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அப்படியே சொல்றேன். ரோஹித் சர்மா கேப்டன், நோ சர்ப்ரைஸ். சுமன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், SSV ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்டன், ஜடேஜா. ஓகே, எல்லாம் ஓகே தான். எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே கைஸ், எல்லாம் ஃபைன். ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு தி ஃபார்ம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வரது ஓகே. ஷமி ரிட்டர்ன்ஸ் சரியா இருக்க போது. பும்ரா ஒரு வழியா வந்துட்டேன். நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், எங்க வந்து பும்ரா போயிருவானோ, எப்ப ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் வர மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் வந்தா அவன் வர மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல, 2 பேருமே வரானுங்க. ஆனா 3 பேசர்ஸ் தான் இருக்கானுங்க, அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இவனுங்க வந்து 100% வரானுங்களானே தெரியலையா. 2 பேரும் இன்ஜுரியில இருந்தாங்க. ஷமி வந்து பவுலிங் போட்டு எத்தனை ஒரு 1.5 வருஷம் இருக்குமா, கடைசியா வேர்ல்ட் கப்ல போட்டது, இப்ப டொமஸ்டிக்ல போட்டு வரான். அந்த ஒரு ரஸ்ட் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு விளையாடும் போது கொஞ்சம் இதா இருக்கும். அந்த இது தெரியுமான்னு தெரியல. பும்ராவும் இன்ஜுரியில இருந்து வரான், அவன் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வர, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்புறத்துல இருந்து தான் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹர்ஷ்தீப் வந்து இப்பதான் போடுறான், அவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள கொண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சிராஜ் தூக்கி வெளியே வச்சிட்டாங்க. சிராஜ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டேஷன் டியூட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போதும் சார், நீங்க வந்து நாட்டுக்கு சேவை செஞ்சது, கொஞ்சம் ஊருக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு DSP அங்க வந்துட்டு ஷிஃப்ட்ல போட்டு நைட் ஷிஃப்ட் உட்கார வச்சிட்டாங்க ஐயாவை. ஐ திங்க் இட்ஸ் த எண்ட் ஃபார் சிராஜ் கைஸ். சிராஜோட எண்ட் இதுதான் நினைக்கிறேன், எனக்கு அப்படிதான் தோணுது. சிராஜோட எண்ட் இவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சிராஜ் எங்க சார் போட போறாங்க? இங்கிலாந்து சீரியஸ் விளையாடல, சாம்பியன்ஸ் ஆஃப் விளையாடலன்னா IPL விளையாடுவானா, அதுக்கப்புறம் டெஸ்ட் வருது, கண்டிப்பா சிராஜ் எடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஹர்ஷ்தீப் சிங். நானா இருந்தாலும் நான் போன வீடியோலயே சொன்னேன், டெஸ்ட்ல வந்து ஹர்ஷ்தீப்பை தான் எடுங்கடா, அவன் நல்லா போடுறான்டா, அவன் ஒரு டெஸ்ட் பிளேயர் மாதிரி தெரியறான், அவன் எடுங்கன்னா கேட்கிறானுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஹர்ஷ்தீப் சிங். போனா நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிராஜோட டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சிராஜ் ஓவர் ரேட்டட் அப்படிலாம் சொல்லிங்க, நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். டீசென்டான பவுலர் தான், ரொம்ப பெரிய பவுலரும் கிடையாது, ஒரு அண்டர் ரேட்டடும் கிடையாது, ஓவர் ரேட்டடும் கிடையாது, டீசென்டான பவுலர். பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் ஹிம். இதுல பார்த்தாலே தெரியுது, எனக்கு தெரிஞ்சு சிராஜ் வந்து இனிமேல் விளையாட மாட்டான் அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சுமன் கில் வைஸ் கேப்டனுக்கு வரேன், சரியா? சுமன் கில்ல நிறைய பேர் வெளியே தூக்கி வை, அவனுக்கு சான்ஸ் கொடு, இவனுக்கு சான்ஸ் கொடு அப்படிலாம் சொல்லிங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டேன். சுமன் கில் நல்ல பிளேயர் தான், என்னதான் அவனை குறை சொன்னாலும் அவன் அந்த ஏசியன் பிச்லனா செமையா ஆடுற ஆள் தான் சுமன் கில். இந்த என்னைக்கு அவன் நல்லா இல்ல சுமன் கில், டெஸ்ட் கொஞ்சம் இந்த வெளி ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ் போகும்போது கொஞ்சம் கேவலமா விளையாடுவான், அவ்வளவுதான். மற்றபடி சுமன் கில் நல்லா தான் விளையாடுவான். ரோஹித் சர்மாக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டனா, ரோஹித் சர்மாக்கு எப்பவுமே அவனோட கம்பெனி வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப பிடிக்கும், ஷீக்கர் தவான் மாதிரி இருந்தான். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும், அவனுக்கு அந்த ப்ரெஷர் போயிடும், கூட கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து அடிச்சானா இவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போகும். சோ SSV ஜெய்ஸ்வால டீம்ல வச்சிருக்காங்க. இவனை வச்சுட்டு இப்ப ஒருவேளை சுமன் கில் நல்லா விளையாடணும்னா சுமன் கில்ல தூக்கிட்டு SSV ஜெய்ஸ்வால கூட போடலாம். SSV ஜெய்ஸ்வால் வந்து T20 விளையாண்டுருக்கான், டெஸ்ட் விளையாண்டுருக்கான், ODI விளையாடல. எனக்கு இதுதான் எனக்கு புரியல. T20 விளையாண்டுருக்கான் ஒருத்தன், அதாவது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னும் ஒருத்தன் T20 விளையாடுவான், T20 விளையாடுறவன் ODI டெஸ்ட் விளையாட மாட்டான், ODI டெஸ்ட் விளையாடுறவன் T20 விளையாட மாட்டான். இதுல எப்படின்னா டெஸ்ட் ஒருத்தன் விளையாடுறான், T20 விளையாடுறான், ODI விளையாட மாட்டேங்கிறான். இப்ப SSV ஜெய்ஸ்வால் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு SSV ஜெய்ஸ்வால் சரியான பிக்கா இருக்கும். இவனை வச்சு ஓபன் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுப்பானுங்க. இந்த இங்கிலாந்து சீரியஸ்லயும் அவனை எடுத்திருக்கானுங்க ஜெய்ஸ்வால, அதுல வச்சு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன்னா, இப்ப இவனை வைஸ் கேப்டனா போட்டாங்க. இப்ப இவனை வைஸ் கேப்டனா போட்டா எப்படி இவனை தூக்கி வெளியே வைப்பாங்க?
இல்ல வைஸ் கேப்டன் போடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கல அவங்களுக்கு. பும்ரா இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான், ஸ்ரேயஸ் ஐயர் கூட இருக்கிறான். ஏன் இவனுங்களை பார்த்தா வைஸ் கேப்டன் வைக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. மேபி ஐ திங்க் ஏன் ஹர்திக் பாண்டியாவுக்கு போலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வேண்டான்னு சொல்றானா அவன், புரியல. பும்ராக்கு போலாம், ஒருவேளை பும்ராக்கு இன்ஜூரியா என்னன்னு தெரியல, அதனால வந்துட்டு அவனுக்கு கொடுக்க பயப்படுறாங்களா, இல்ல ஃபியூச்சரை பாக்குறாங்களா, யங்கா இருக்கிற ஒரு ஆள் கொடுக்குன்னா. சுமன் கில் ஒரு கேப்டன் மெட்டீரியலே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, அவன் ஒரு ஷிகர் தவான் மாதிரி ஒரு பிளேயர். விட்டீங்கன்னா ஜாலியா அடிப்பான். அவன் பாடி லாங்குவேஜ் பாத்திருக்கீங்களா, இஸ் a cool guy, ஓகே. அவனை விட்டு அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான். தேவையில்லாம அவனுக்கு கேப்டன்சி கொடுத்துட்டு அவனை ஏன்டா புஷ் பண்றீங்க? ஏன் அவன் தான் வரலன்றான்ல, ஏன் அவனை புஷ் பண்றீங்க, திணிக்கிறீங்க போட்டு இவர் தான் ஃபியூச்சர் அப்படின்னு. அவன் வேண்டான்றான்ல, அவன் வேண்டான்னு சொல்லல, அவன் வரமாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு திணிக்கிறீங்க சுமன் கில்ல போட்டு? இப்ப அவன் வைஸ் கேப்டனை போட்டா இவனை தூக்கி வெளியே வைக்க முடியாது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரோஹித் சர்மா சுமன் கில் தான் ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப வைஸ் கேப்டன் இல்லாட்டி கூட ஓகே, ஒழுங்கா விளையாடல, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போட்டு பார்க்கலாம். எனக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடணும், அவன் சூப்பரா விளையாடும். ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடுவாங்க. என்னதான் சுமன் கில் குறை சொன்னாலும் ஓடி சமையா தான் விளையாடுவான். 2003 இயர் எடுத்து பாத்தீங்கன்னா 2023 அந்த இயர் எடுத்து பாத்தீங்கன்னா அவனோட பிரைமே அந்த இயர் தான். ஐபிஎல் இருந்தாலும் சரி, ஓடிஐ இருந்தாலும் சரி, டெஸ்டா இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பொழந்து கட்டினா. சும்மா இப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா அது ஒரு மேட்ரா, அதெல்லாம் ஒரு இயர் அப்படின்னு. இல்ல சுமன் கில் நல்லா தான் விளையாண்டா. இப்ப கூட போன வருஷம் கூட ஜிம்பாபேல நல்லா விளையாண்டான். இந்தியாவில வச்சு இங்க எங்க வீட்டு பக்கத்துல சென்னையில வச்சு செஞ்சுரி போட்டான்டா அவன், சேப்பாக்ல செஞ்சுரி போட்டான் அவன். சோ அதெல்லாம் நல்லா தான் பண்றேன். என்னது ஓவர்சீஸ்ல போனா சொதப்பான். பட் இப்ப இவன் வந்து இப்ப வைஸ் கேப்டனா போட்டிருக்கனால, இப்ப மிடில் ஆர்டர்ல ஒருத்தன் வைஸ் கேப்டனா போட்டா கூட ஓகே, 1-2 பிளேயர் அப்படி மாத்தி விடல. ஓப்பனிங்ல இவன் வைஸ் கேப்டனா போட்டிருக்க. இப்ப ஜெய்ஸ்வாலை எப்படி உள்ள வைப்பாங்க? இவனை வைஸ் கேப்டனை வெளியே வைக்க முடியாது. சுமன் கில்ல தூக்கி வெளியே வச்சுட்டு இன்னொருத்தன் வைஸ் கேப்டனை உள்ள போட்டுட்டா ஜெய்ஸ்வாலை கொண்டு வராங்க, சான்ஸே இல்லை. எனக்கு அந்த லாஜிக் புரியல. எதுக்கு இப்படி வைஸ் கேப்டன் அவனை போடுறீங்க? வரலன்னா விட்டு தொலைய வேண்டியதானடா, ஏன்டா திணிக்கிறீங்க அவனை போட்டு? ஸோ ரோஹித் சர்மா ஓகே, சுமன் கில் ஓகே. இதுதான் எனக்கு இது சுமன் கில் மேல பிரச்சனை. எனக்கு இது சுமன் கில் நல்லா விளையாடுறது சாரா டெண்டுல்கர் அந்த கதைக்கே நான் வரல. எதுக்கு இவனுக்கு வைஸ் கேப்டனை கொடுத்தீங்க? ஐயர் இருக்கான்ல, ஐயர் கொடுக்க வேண்டியதானே, மந்திரிச்சு விட வேண்டியதானே ஐயரை, ஸ்ரேயஸ் ஐயரை. அவனுக்கு என்ன பிரச்சனை? நல்ல கேப்டன் மெட்டீரியல் தான், அவன் காமா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலாம், பும்ராக்கு கொடுக்கலாம். ஏன் அவனுக்கு போய் கொடுத்தாங்க தெரியல. அக்சருக்கு நான் கொடுக்க மாட்டேன். பட் அக்சர் தான் வந்து T20 ஸ்குவாட்ல வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. அதை பத்தி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடுக்கு வரேன். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கான், KL ராகுல் இருக்கான், பாண்டியா இருக்கிறான். எனக்கு இந்த பேசர்ஸ் மேல ஒரே பிரச்சனையா இருக்கு கைஸ். பும்ரா ஓகே, ஷமி ஓகே, ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, இவனுக்கு எல்லாம் ஓகே தான். 2 பேரும் இன்ஜுரியில இருந்து வர போறானுங்க. ஒருத்தன் ஓகே, ஒருத்தன் வந்து ஓடி இல்லைன்னா கூட போட்டே நான் பார்த்தது இல்லை ஒழுங்கா. இப்ப சிராஜ் ஐயோ, எதுக்குதான் இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு போறான்னு தெரியல எனக்கு. துபாயில விளையாடுறதுக்கு ஒருவேளை அங்க ஏற்கனவே துபாயில வந்து லீக் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அட்டின்னு போட்டு பிச்சை போட்டு அடிச்சிட்டானுங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரொம்ப கூல் ஆகி பிச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏத்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க தெரியல. ஹர்திக் பாண்டியா வச்சு பவுலிங் போடுவானுங்களா? ஹர்திக் பாண்டியா வந்து 10 ஓவர் போடுவானா நமக்கு தெரியாது. ஹர்திக் பாண்டியா 10 ஓவர் போடுவானான்னு தெரியாது. இப்ப ஒரே ஒரு இதுன்னா, இந்த ஜடேஜா இந்த இவனுங்களுக்கு பதிலாக எவன் வரப்போறான்னு தெரியல. ஜடேஜாவா, அக்சர் பட்டேலா, வாஷிங்டன் சுந்தரான்னு எனக்கு தெரியல. நானா இருந்தா ஜடேஜா, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா ஒரு அக்சர் பட்டேலா தான் இருக்கும் மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேலுக்கு சான்ஸ் கொடுக்க நிறைய, எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேலுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா வந்துட்டு ஜடேஜா வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து ரொம்ப ஒன்றும் பயங்கரமாலாம் பண்ணல. நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், T20ல அவனுக்கு ஒழுங்காவே விளையாடல. அதுவும் இல்லாம அக்சர் பட்டேல் லுக்ஸ் லைக் ஹி இஸ் த ஃபியூச்சர் அண்ட் மேபி தே வில் கோ ஃபார் வாஷிங்கா தெரியல. குல்தீப் யாதவ் கண்டிப்பா உள்ள கொண்டு வருவாங்க, ஏன்னா மெயின் ஸ்பின்னரே அவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அக்சர் பட்டேலும் சமயப்படும். பட் ஜடேஜா வந்து முன்னாடி மாதிரி விளையாடுறது இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ரெட் பால்ல ஜடேஜா ஹீஸ் அ ஜித்து தான். ஆனா மத்தபடி கேட்டீங்கன்னா இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் விளையாண்டுட்டு இருக்கான். சோ என்ன நடக்குன்னு பார்ப்போம். ரிஷப் பண்ட் இருக்கான், KL ராகுல் இருக்கான். நிறைய பேர் சஞ்சு சாம்சன் எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு தெரியும் சஞ்சு சாம்சன் எனக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. பட் சஞ்சு சாம்சன் போடாததுக்கு காரணம் எனக்கு புரியுது. சஞ்சு சாம்சன் நல்ல பிளேயர் தான், 3 செஞ்சுரி போட்டிருக்கான், எல்லாம் ஓகே. சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்தா ஒரு பிளேயரை வெளியே வச்சு ஆகணும், அது ஒரு பிரச்சனை இருக்கு. யாரை நீங்க வெளியே வைப்பீங்க? விக்கெட் கீப்பரா வரான் அவன். KL ராகுல கண்டிப்பா நான் வெளியே வைக்க மாட்டேன். பண்ட்டை வெளியே வைப்பாங்களா மாட்டாங்களா? பண்ட், ஆமா, ஸோ பண்ட்டை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கு. பண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் தான், எனக்கு புரியுது. பண்ட்டை வந்து ஏன் உள்ள வச்சிருக்காங்கன்னு. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவன் வந்து முக்கியமான சிச்சுவேஷன்ல ஏதாவது அடிச்சு வச்சிருவான். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா KL ராகுல் தான் கன்ஃபார்மா உள்ள இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒருவேளை கேஎல் ராகுலுக்கு எதிராக ஆனா வேணா பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல இது. தேவையில்லாம இந்த பண்ட்டுக்கு வந்துட்டு திணிக்காம விட்டானுங்களே, இந்த சுமன் கில்ல திணிக்கிற மாதிரி. எனக்கு வர இந்த சுமன் கில்ல பார்த்தா டென்ஷன் ஆகுதுரா, அந்த அளவு பண்றானுங்க. சுமன் கில் எதுவுமே பண்ணல, எனக்கு சுமன் கில் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சுத்தி இருக்கவனுங்க பண்றானுங்க பாத்தி, அவனுங்களை வச்சுட்டு சுமன் கில்லு 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 அவரு தாங்க எங்க ஃபியூச்சர்னு. அவன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா பரவாயில்லையே, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான மேன். இப்ப ஷமி வராரு, ஷமி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஷமி வந்து எப்படி வரான், உண்மையிலேயே வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா அவனுக்கு, நல்லா போடுவானா, அந்த ஒரு பிதிர் வேற இருக்கு. பும்ரா எப்படி வரான்னு தெரியல, போடுன்னு போட்டானடா, ஏதோ இந்தியா வெற்றி கொண்டு போற மாதிரி. ஒருத்தனும் விளையாடாம தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். பும்ரா மட்டும் போட்டு அவன் பேக்கே போயிட்டுறா, அந்த அளவு பவுலிங் போட்டிருக்கான். அவங்களுக்கு பவுலிங் போட்டு இவனுக்கு பேட்ஸ்மேன் வந்து கூதி எதிர்ப்பா விளையாண்டதுனால இப்ப மொத்தமா போயிட்டு. சோ விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் வர்றான், எல்லாம் ஓகே. இன்னொரு மேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா மேட்டர் போச்சு உங்களுக்கு? போன வீடியோல தான் நான் சொன்னேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டு பல வருஷம் இருக்கும். சச்சின் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வர டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தாருன்னு. இப்ப என்னன்னா கண்டிப்பா டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு வரணும் அப்படின்றாங்க. எப்பா இது ஒரு விஷயம் சொன்னானுங்க பத்தியா, நல்ல மேட்டரா. இந்த ஒரு மேட்டர் தெளிவா சூப்பரா இருந்துச்சு. ரோஹித் சர்மா இப்ப போய் ரஞ்சி விளையாட போறதா ஒண்ணு ஏதோ நான் கேள்விப்பட்டேன். விராட் கோலி விளையாடுறதா சொன்னாங்க, பட் விராட் கோலிக்கு இப்ப ஏதோ இன்ஜுரி வந்துட்டு அப்படின்ட்டாங்க, கழுத்து சுழுக்கான் விராட் கோலிக்கு. சோ அதனால அவர் ரஞ்சி விளையாட மாட்டாருன்னு தெரியுது. விராட் கோலிக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். விராட் கோலிக்கு கொஞ்சம் பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பருப்பு. அவர் வந்து, நானும் ஒரு கோலி ஃபேன் தான் இருந்தாலும் நான் சொல்றேன், அவனுக்கு வந்துட்டு மேல இருந்துட்டு திருப்பி கீழே போறது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டாதான் அவனோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாக்கு ரெட் பால்ல தான் பிரச்சனை, ஒயிட் பால்ல பிரச்சனையே கிடையாது. அவன் எப்படி போட்டாலும் ஒயிட் பால்ல அடிக்க தான் போறான், வருவான், பவர் கொடுப்பான், அடிக்க போறான். ரெட் பால்ல பிரச்சனை கிடையாது. பட் விராட் கோலிக்கு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் தான் பிரச்சனை. அதனால அது எந்த பால்லாம் பிரச்சனை இல்லை, எங்க போட்டாலும் அவுட்டு தான் ஆக போறான். அதனால அதை தான் அவன் பார்க்கணும். அதோட பிரச்சனை என்னன்னா அவனோட மைண்ட் செட் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2014ல ஜிம்மி ஆண்டர்சன் ஆரம்பிச்சு விட்டது. அது 2014ல ஜிம்மி ஆண்டர்சன் தான் அதை காட்டினார், இவனை எப்படி அவுட் ஆகணும் அப்படின்னு. சும்மா போட்டு தூக்கிக்கிட்டே இருப்பான் ஜிம்மி ஆண்டர்சன் போட்டு. அதுல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஹி கேம் ஓவர் இட். அதுக்கப்புறம் விராட் கோலி அதை வந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் கான்பிடென்ட் எல்லாம் ஆட ஆரம்பிச்சான். ஆனா இப்ப பயந்து திருப்பியும் அதுக்கே அவுட் ஆறான். இது எல்லாரும் ஒரு வீக்னஸாவே போயிட்டுறான் அவனுக்கு. இப்படி ஆயிட்டு விராட் கோலிக்கு. அவனோட ஃபேவரட் ஷாட்டே அவனோட வீக்கஸ்ட் ஷாட் மாதிரி ஆயிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் கோ ஃபார் இட். அந்த மாதிரி பால் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண போறீங்க, ஏன் பயந்து அது ஒரு வீக்னஸ்ன்னு பாக்குறான்னு எனக்கு தெரியல விராட் கோலி. இதெல்லாம் வந்து கத்துக்கணும்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் போய் விளையாடணும். சின்ன பசங்களோட விளையாடாதான் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. ஓகே இதெல்லாம் நம்ம பண்றோமா, இதுல ஈஸியா கத்துக்கலாம். சும்மா எல்லாம் பெரிய பவுலரா பாத்துக்கிட்டு இருந்தா பயமா தான் இருக்கும். திடீர்னு போலண்ட் ஸ்டார்க்கு கம்மிங்ஸ் அப்படி இப்படி வந்தா ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஸோ அதனால டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு விராட் கோலி. நான் பார்த்தேன் இன்னைக்கு, அதுல வந்து அவனுக்கு ஏதோ கழுத்துல ஏதோ பிரச்சனை, அதனால அவர் விளையாட மாட்டாரு அப்படின்னா. எல்லாம் ஓடுதான் எனக்கு தெரியுமே, விராட் கோலி ஓலை பத்தி தெரியாதா? ஏண்டா கையில தையல் போட்டிருக்கும் போதே தலைமை செஞ்சுரி போட்டான், இப்ப இவருக்கு கழுத்துல சுருக்கம், அதனால இவர் விளையாட மாட்டாரோ புரியல எனக்கு. ஐயர் உள்ள வந்துட்டான், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்துட்டான். ஸ்ரேயஸ் ஐயர் தான்டா பேட் கமிங்ஸ் அடிக்க போறான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்ரேயஸ் ஐயரோட மென்டாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியுது. டொமஸ்டிக்லனா செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்கான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு திருப்பி பேக் டு த 4th பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விராட் கோலிக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வரது சூப்பரா இருக்கு. முக்கியமா 2023 வேர்ல்ட் கப்ல அண்டர் ரேட்டட் பிளேயர்னா ஸ்ரேயஸ் தான். எல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, ஷமிம்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை எல்லாம் மறந்துட்டானுங்க. ஸ்ரேயஸ் ஐயரை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த அடி அடிச்சான் ஸ்ரேயஸ் ஐயர்லாம். ஸ்பின்னர் போட்டாலே பொழந்துருமா. இவனும் சரி, கிளாசனும் சரி, ஹென்ரி கிளாசனும் அப்படிதான், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிதான். ஸ்பின்னர் போட்டாலே பொழந்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஸ்ரேயஸ் ஐயர் தான். நிறைய பேருக்கு இந்த ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பிடிக்காது. சிம்பிளா சொல்ல போனா யார் தெரியுமா அவரு? கிருஷ்ணமாச்சாரி சீக்கான்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லிட்டாலே போதும், அவன் எதுக்கு இருக்கான், அவன் இதுக்கு இருக்கானா, அவன் இருக்கிறான், அவன் விளையாடுறான், நல்ல டீம்ல வச்சிருக்காங்க. இவருக்கு ஸ்ரேயஸ் ஐயர்னால ஏதோ டென்ஷன் போல. ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடணும், புரியுதா? ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு, அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயர் டீம்ல வச்சிருக்கோம். மற்றபடி ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் பண்றான். கேஎல் ராகுல் ஓகே, கேஎல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடுத்து கேஎல் ராகுல் வரணும். 5th கேஎல் ராகுலா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. அந்த ஹர்திக் பாண்டியாக்கு அடுத்ததுதான் யாரு, அந்த 2 பிளேஸ் யாரு வர போறான்னு தெரியல. ஜடேஜா, குல்தீப் யாதவா, ஜடேஜா, அக்சர் பட்டேலா. குல்தீப் யாதவ் ஒரு பயங்கரமான, குல்தீப் யாதவ்னா பவுலிங்காக கொண்டு வரணும். பட் ஆல்ரவுண்டர்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா, அக்சர் பட்டேல் அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஐ திங்க் தே வில் டெஸ்ட் வித் அக்சர் பட்டேல். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அக்சர் பட்டேல் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஜடேஜாக்கு கொஞ்சம் ஒயிட் பால் பிரச்சனை இருக்கு போன வருஷத்துல இருந்து. என்ன ஆச்சுன்னு தெரியல ஜடேஜாக்கு. ஐ திங்க் ஹி இஸ் ஓல்டு, அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் தோணுது. வயசாயிட்டு ஜடேஜாக்கு. ஒரு கப் அடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன, வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ குல்தீப்பா அந்த 2 பிளேஸ் தான் எனக்கு என்ன தெரியுது. லாஸ்ட் 2 எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. பும்ரா, ஷமி, ஹர்ஷ்தீப் கொண்டு வருவானுங்களா, இல்ல வெறும் பும்ரா ஷமியை போட்டுட்டு மீதி 2 ஸ்பின்னர்ஸை கொண்டு வருவானுங்களா? அது நம்ம துபாயில விளையாட போறோம், பாகிஸ்தானும் கிடையாது. துபாயில விளையாட போறோம்னா அந்த பிச்சு வந்து எப்படி என்ன கண்டிஷன்ல இருக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது. நாங்க துபாயில தான் விளையாடுவோம் அப்படின்னு துடிக்கிறானுங்க. எங்கள் பிளேயர்ஸோடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றானுங்க. ரூல்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. நானும் 1-2 ரூல்ஸ் பார்த்தேன், சும்மா கிளான்ஸ் விட்டேன். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு தனித்தனியாலாம் போவானுங்க, இப்போ வந்துட்டு எல்லாருமே டீமோட தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a குட் திங் guys, இட்ஸ் a really குட் திங். பட் ஒரு சைடு பார்க்கும்போது இது ஒரு நல்லதாகவும் இருக்கு, ஒரு விஷயத்துல பேடாகவும் இருக்கு. ஒரு டீமோட போனா ஓகே, இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா இப்போ டீமோட போறாங்கன்னா டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். ஓகே, கோலி இருக்கான், ஒரு பெரிய பிளேயர் இருக்கார், அந்த இதெல்லாம் இருக்கும். பட் ஐ திங்க் கோலி வந்து எப்பவுமே தனியாக தான் போவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அதனால இனிமேல் வந்துட்டு எல்லாருமே டீமா தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஒய்ஃப் வந்துட்டு இனிமேல் வந்து ரொம்ப அடிக்கடி மீட் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒரு இதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு அது உண்மையா என்னன்னு தெரியல. ஒரு இதில் போட்டிருந்து நான் ஒரு இதில் தான் பார்த்தேன். எனக்கு அதை போட்டோ எடுக்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஏதோ இத்தனை வீக் ஸ்கூல்ல தான் அவங்க வந்து இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ போட்டிருந்து. ஐ அக்ரி வித் திஸ் காய். பட் இதுல ஒரு பிரச்சனையே ஒண்ணும் இல்லை. ஒய்ஃப் இருந்தா அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சில பேர் நல்லா விளாடுவான், ஒய்ஃபுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை கைஸ். பட் இது வந்து உண்மையிலே ஒரு நல்லது. ஒரு வாருக்கு போறீங்கன்னா மென்ஸோட போகணும், புரியுதா? நான் இங்க உட்காந்துட்டு இவங்களோட ரோமியோ ஜூலியட் கதையை பார்க்க வரல. சிம்பிளா சொல்ல போனா, இப்ப விராட் கோலி முன்னாடிலாம் செஞ்சுரி பட்ட ஜாலி அக்ரஷன்ல காம்பானா நல்லா இருக்கும். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விராட் கோலி செஞ்சுரி பட்டல சும்மா அந்த அனுஷ்கா சர்மா காம்பாங்க. இவர் செஞ்சுரி போடுவான் விராட் கோலி, இப்படி அந்த ரிங் எடுத்து கிஸ் பண்ணுவான், உடனே அனுஷ்கா சர்மா அங்க இருந்து பெரிய ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இப்படி பண்ணுவாங்க. உடனே எல்லாரும் அதை போட்டோ எடுத்து போட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா எப்படி இந்த கப்பல்ஸ் இருக்காங்கன்னு. ஏன்டா அப்ப 10 பேர் கிரிக்கெட் விளையாடுறோம் முட்டா பயலா? அப்ப 10 பேர் எதுக்கு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான்? டீம் மேன். ஒரு கண்ட்ரி வைபே வரமாட்டேங்குது விராட் கோலி மேல இப்பெல்லாம். முன்னாடிலாம் விராட் கோலி செஞ்சுரி போட்டு ஒரு அக்ரஷன் காட்டும் போதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஓ வந்துட்டான்டா விராட் கோலி ஆஸ்திரேலியா ஒன்று இருக்குன்னு. இப்ப என்னன்னா ஒரு செஞ்சுரியை தகன்னு போட்டுட்டு உடனே அவ உடனே அங்க இருந்து என்னடா பண்றீங்க? பட் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 50-50%. சில பேருக்கு அவங்க ஃபேமிலி இருந்தனா தே ஃபீல் கம்ஃபர்டபுள், தே ஃபீல் கான்ஃபிடென்ட். பட் இன்னொரு சைடு போனா தே ஆர் கோயிங் ஃபார் வார், லெட் இட் பி வித் மென். ஒரு பாக்ஸரா இருந்தாலும் சரி, ஒரு UFC ஃபைட்டரா இருந்தாலும் சரி, அவங்க மென்ஸோட அவங்க டீமோட இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. விமன் இருந்தா சில பேர் வீக்கா ஃபீல் பண்ணாங்க. நான் அதான் யோசிக்கிறேன். நான் என்னோட பாயிண்ட் தப்பா இருக்கான்னு பாருங்க. விராட் கோலி இந்த எப்ப பார்த்தாலும் இந்த செஞ்சுரி போட்டுட்டு இந்த அனுஷ்கா சர்மா கிஸ் பண்றதா இருக்கட்டும், எதுவோ பண்றதா இருக்கட்டும், சில சமயம் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி தோணும்னா, இவன் வந்து உண்மையிலே கிரிக்கெட் தான் விளையாட வரானா. நான் கோலி ஃபேன், உங்களுக்கு தெரியும் நான் கோலி எவ்வளவு பிடிக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், உண்மையிலே கிரிக்கெட் வந்து டீமுக்காக விளையாடுறானா இல்ல பர்சனலா விளையாடுறானா அப்படின்ற மாதிரி தோணும். கோலி எப்பவுமே டீமுக்காக தான் விளையாடுவான். கொஞ்சம் மைல் ஸ்டோன்ஸையும் அவன் பார்ப்பான். ஓகே, செஞ்சுரி போட அவனுக்கும் பிடிக்கும், அவனும் ரெக்கார்ட் பிரேக்கர் தான். பட் யோசிச்சு பாருங்க, பட் 10 பேர் இன்னும் சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 10 பேரும் உட்காந்து அவங்களோட இதே வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, ஓ அனுஷ்கா சர்மா அங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு. இல்ல மேன், ஃபர்ஸ்ட் டீமை வின் பண்ணுங்க மேன். இதெல்லாம் பார்டர் கவாஸ்கர் தோத்ததோட வெறி, கடுப்புரா காண்டு. ஜெயிச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன்டா. நீங்க ஜெயிச்சிருந்தானா, தோத்ததுனால தான்டா பெரிய பிரச்சனை எனக்கு. இப்ப தோத்துட்டு திருப்பியும் அவனு இந்த ஆஸ்திரேலியா இந்த பேட் கமிங்ஸ் பாட்டு கேட்டு என் காது அழுந்துருச்சுடா. அது என்ன பாட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும், பேட் கமிங்ஸ் பாட்டு. இந்த பாட்டு அவன் தான் எழுதுனானோ என்னமோ. ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லா தான் இருக்கு. எல்லா ஸ்குவாடுமே எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்குவாடும் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்தியா கடைசியா கொடுத்துட்டானுங்க ஒரு வழியா. லாஸ்ட் தான், நம்ம எப்பவுமே லாஸ்ட் தான். ஏதோ பதுக்கி வச்சிருக்க மாதிரி எப்பவுமே நம்ம லாஸ்ட் தான். பட் ஒரு வழியா ஏதோ டீம் ஸ்குவாட கொடுத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது டீசெண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருக்கலாமான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் வெளியே வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு சிராஜை வந்து உள்ள வச்சுட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சோன்னா அவனை வெளியே விட்டுருக்கணும்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா எந்த கண்டிஷன்ல இவனுங்க வருவானுன்னு தெரியாது. ஷமி, பும்ரா ஓகே, சிராஜ் ஒரு டீசென்டான பவுலர் தான், ஒஸ்ட் பவுலர்லாம் கிடையாது. இப்போ ஒருவேளை இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த டைம்ல சிராஜ் காப்பாத்தி விட்டுருவான். இப்ப ஃபாஸ்ட் பவுலர் வேற யாரும் இல்ல. ஹர்திக் பாண்டியா எந்த கண்டிஷன்ல பவுலிங் போட தெரியல. ஹர்திக் பாண்டியா முன்னாடியே வந்துட்டு நிறைய ஓவர் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். பட் இப்ப அவனை வச்சுதான் போறாங்களா, ஒரு ஹர்திக் பாண்டியா கான்பிடண்டா இருக்கிறதுனால கூட
போலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் சிராஜோட எண்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் கைஸ். திருப்பி உட்காந்து அரைச்சமாவே உட்காந்து உருட்டுன்னு ஒரே பிளேயரை போட்டு உருட்டிட்டு இருக்க முடியாது. ஐ திங்க் தேர் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் லீக். அதனால சிராஜ் தூக்கி வெளியே வச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் வராதுக்கு காரணம் எனக்கு புரியுது. நானும் எனக்கு சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் கேஎல் இருக்கான். கேஎல் தான் கன்ஃபார்ம் விளையாட போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்படின்ற போது சஞ்சு சாம்சனா ரிஷப் பண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிஷப் பண்ட் இப்ப நல்லா பண்ணதை பார்த்து ரிஷப் பண்டை உள்ள போட்டிருக்கானுங்களோ என்னங்க. பட் அவன் ஒன்றும் இல்லை. சஞ்சு சாம்சனும் சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்கான். 3 செஞ்சுரி போட்டான் இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட. மறுபடியும் ஓடிஐல ஒரு செஞ்சுரி போட்டிருக்கான். இப்ப T20ல 2 செஞ்சுரி, பங்களாதேஷோட ஒரு செஞ்சுரி போட்டிருக்கான். ஸோ எதுக்கு பண்ட் வச்சிருக்காங்க தெரியல. பட் பண்ட் இருந்தா பண்டை தான் உள்ள போடுவாங்க. எனக்கு புரியுது. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களோட இதையும் நான் பாக்குறேன். நம்ம எல்லாமே பார்த்துட்டு என்னோட இஷ்டத்துக்கும் சொன்னா அது கரெக்டா இருக்காது. மொத்தமா கலெக்ஷன் படி பார்த்துட்டு இருக்கேன் நான், இவனுங்களுக்கு எது கரெக்டா இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே, பும்ரா சேஃபா வந்தா ஓகே தான். எனக்கு ஒரு ஆள் இன்னொரு ஆள் வராட்டியும் கடுப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2023 வேர்ல்ட் கப்ல ஆப்ரேட் ஆன மாதிரி ஆப்ரேட் ஆகணும் 2 பேரும். பும்ரா ஷமி 2 பேர் வரணும். யாராவது ஒருத்தர் மட்டும் வரக்கூடாது. புரியுதா? நான் இப்ப யோசிக்கிறேன் guys, இந்த பார்டர் காஸ்கர் ட்ரோஃபில ஷமி இருந்திருந்தா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு. சும்மா தெறிக்க விட்டுருக்கலாம் அவனுங்களாம், சின்ன தாய்வழி அவனுங்களாம். ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் முடிஞ்சிச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. துபாயில விளையாட போறோம். அதை மட்டும் கொஞ்சம் லேட்டா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஓடிஐ ஸ்குவாட பத்தி நான் சொல்லிடுறேன் guys. இந்த இங்கிலாந்தோட ஓடிஐ ஸ்குவாடுக்கு நான் வந்துடுறேன். அதுக்கும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கிற ஸ்குவாட்ல பும்ரா இருக்கானா, அந்த பும்ராவை தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவை போட்டிருக்காங்க ஓடிஐ ஸ்குவாட்ல. ஓகேவா? ஹர்ஷித் ராணா ஓடிஐ ஸ்குவாட்ல போட்டிருக்காங்க. வேற ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இங்கிலாந்து சீரீஸ்க்கு வரேன். இங்கிலாந்து T20 சீரீஸஸ் காட்டுறேன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி. ஓகே, இங்கிலாந்து T20 ஸ்குவாட் அப்படியே நான் சொல்றேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன், வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல், விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் அண்ட் த்ருவ் ஜுரேல். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர். எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே தான். எனக்கு இந்த அக்சர் பட்டேல் கேப்டன்சி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அந்த எதுக்கு இப்போ அக்சர் பட்டேலை கேப்டனா போடணும் அப்படின்னு தேவையில்லை. ஒருவேளை காட்டுறாங்களா இனிமேல் ஃபியூச்சர் அக்சர் பட்டேல் தான் ஒரு கேப்டனா, வைஸ் கேப்டன், சாரி கேப்டன்ற பாருங்க, வைஸ் கேப்டன் கைஸ் அக்சர் பட்டேல். எனக்கு தெரிஞ்சு ஏன் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கல, நீங்க ஏன் சஞ்சு சாம்சனுக்கு உங்களால கேப்டன்சி கொடுக்க முடியல? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்கான். சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜஸ்தான் ராயலே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் சஞ்சு சாம்சன் போலாம? நல்ல ஒரு காமான கேப்டன் தான், அவன்கிட்ட போலாம். எதுக்கு அக்சர் பட்டேல்ல போனோம்? அவர் கேப்டன்சி மெட்டீரியல் உண்மையிலே இவனுங்களை எப்படி யோசிக்கிறானுங்க? திடீர்னு ஒருத்தனை பார்த்துட்டு அவன் நல்லா ஸ்கோர் பண்ணானா இவன் தான் ஃபியூச்சர், சுமன் கில் தான் ஃபியூச்சர், அவனை வைஸ் கேப்டனை போடுறான் அப்படி யோசிக்கிறானுங்களா? இல்ல இப்ப அக்சர் பட்டேல வைஸ் கேப்டனை போட்டானா அவன் நல்லா பண்ணியிருக்கான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி போடுறானுங்களா? எனக்கு புரியல இவனுங்க எடுக்கிறது. சில பேர்கிட்ட நல்ல கேப்டன்சி மென்டாலிட்டி இருக்கும், அவன்கிட்ட போடுங்கயா. புரியுதா? இதுக்குதான் நான் இந்த ஆர்கியூ பண்ணேன். சில பேர் சொல்லுவீங்க தெரியுமா, KL ராகுல கேப்டனா போடுங்கன்னு. ஒத்துக்கிட்டே மாட்டேன். நல்லா KL ராகுல கேப்டனா போட சொல்லி அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஹீஸ் அ காம் காய். ஆனா என்ன பிரச்சனைனா ரொம்ப காமா இருப்பான் KL ராகுல். மேட்ச் தான் கையை விட்டு போறதை கூட கண்டுக்கிட மாட்டான். அதுக்குதான் நான் KL ராகுல்னா கேப்டன்சி கொடுக்க மாட்டேன். ஃபயர் இருக்கிற ஒரு ஆள் இருக்கணும் மேன். சூரியகுமார் யாதவ் என்னதான் கூட இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கும். அதனாலதான் நான் சூரியகுமார் யாதவ் ட்ரஸ்ட் பண்றேன். ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு ஃபயர் இருக்கும், அதனாலதான் நான் ஹர்திக் பாண்டியாட்ட கொடுங்கன்றேன். சஞ்சு சாம்சன் என்னதான் காமா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கும். அதே இது KL ராகுல்கிட்ட இருந்து நான் பார்த்தது இல்லை. அது முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி இந்த பழைய KL ராகுல்கிட்ட இருந்துச்சு. அந்த 2017 பார்டர் கவாஸ்கர் விளையாடுற KL ராகுல், 2016 RCBல இருந்த KL ராகுல், பழைய பஞ்சாப் KL ராகுல், அந்த ராகுல்கிட்ட இருந்து. இப்ப இருக்கிற ராகுல்கிட்ட இல்ல. இப்ப இருக்கிற ராகுல் T20 ஏதோ டெஸ்ட் மாதிரி விளையாடுறான் ராகுல். சோ என்னோட இதை நான் சொன்னேன் கைஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த T20 ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு. 5 T20 வரப்போது செமையா இருக்க போது. இந்தியாவில் நடக்கிறதுனால எப்பவுமே பிளாஸ்ட் தான். சாரி, இப்ப அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வர போறானுங்க. மறுபடியும் அதே இதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு போறானுன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். அபிஷேக் சர்மாக்கு எக்கச்சக்க சான்ஸ். ருத்ராஜ் ஜெய்க்வார மறந்துருங்க சரியா? இங்க பாருங்க, ருத்ராஜ் ஜெய்க்வார நான் டெஸ்ட்ல மட்டும் தான் போட சொல்லுவேன். T20 சான்ஸே இல்லை, ஓடிஐ சான்ஸே இல்லை. வீட்டுக்கு போங்க, நான்லாம் போட மாட்டேன். மேபி சான்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை இப்ப சுமன் கில் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சொல்லலாம் ருத்ராஜ் ஜெய்க்வார் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்.
அதே இது T20 பெட்டிங்கன்னா நான் ருத்ராஜ் தான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இஸ் ஸ்லோ ஸ்டார்டர். சிம்பிளா சொல்ல போனா தான் அவன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. இஷான் கிஷன் ஒருத்தன் இருந்தா அவன் காணாமலே போயிட்டான். அவன் என்னடா ஆனா ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுங்கடா. அவன் என்ன அவன் மென்டலி டிப்ரெஸ்ட் ஆயிட்டானா என்னன்னு தெரியல. ஏன்னா 2023 அவனை தான் கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க. சுமன் கில்லுக்கு நடு 1-2 மேட்ச்ல இன்ஜுரி ஏதோ சிக்னஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் இவன் தான் வருவான். வந்து நல்ல பேட்டிங் பிடிச்சான். வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல 50 போட்டான். பாகிஸ்தானோட ஒரு 80 என்னமோ அடிச்சான். வர்ற மேட்ச்லாம் நல்லா தான் விளையாண்டான். இப்ப அது அவன் எப்படி என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஏதோ அவன் தான் வந்து மென்டலி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இது நான் முன்னாடி கேட்டேன். இப்ப இஷான் கிஷன் என்ன நிலைமையில இருக்கேன்னு எதுவுமே தெரியல. இஸ் a குட் பேட்ஸ்மேன். அதனாலதான் சொல்றேன். நல்ல அக்ரஸிவான ஸ்டார்டர். சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாக்கு பதிலா இஷான் கிஷனை போட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எவ்வளவு அழகா ஸ்டார்ட் பண்ணுவான் அவன்லாம். பந்தாலே அடிக்க தான் செய்வான் அவன்லாம். அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல ஸ்டார்டர் தான். பட் 2 பேர்ல யாருன்னா நான் வந்து இஷான் கிஷனுக்கு தான் போவேன். நல்லா அட்டாக் பண்றாள். அதுவும் நல்லா விளையாடுவான். ஏன் அவன் என்ன ஆனானே தெரியல. அவன் தான் வந்து ரெடியா இல்லையா, மேபி மென்டலி டயர்டா மென்டலி எக்ஸாஸ்ட் ஆயிட்டானா. என்னடா சும்மா கூப்பிடுறானுங்க, உள்ள போடுறானுங்க, வெளியே உட்காருன்றாங்க, அதனால எக்ஸாஸ்ட் ஆயிட்டானா என்னன்னு தெரியல. கடைசியா நான் 2023 வேர்ல்ட் கப்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த IPL வந்தான். IPL இருக்கிற இடம் தெரியாமலே இருந்துட்டு போயிட்டான் அவன். எங்க போனானே தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா யாராவது கமெண்ட்ல போடுங்க. எனக்கு உண்மையிலே தெரியல இந்த இஷான் கிஷன் கதையை பத்தி. உண்மையிலே என்ன ஆனா அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திலக் வர்மா. ஓகே, திலக் வர்மா வெளியே வைக்கவே முடியாது. திலக் வர்மா உள்ளதான். ஹர்திக் பாண்டியா ஓகே, ரிங்கு சிங் ஓகே, நிதிஷ்குமார் ரெட்டி ஓகே. த்ரூ ஜுரேல் எனக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியல. த்ரூ ஜுரேலுக்கு நான் வரேன். த்ரூ ஜுரேல் எதுக்குடா எடுத்தீங்க நீங்க? நான் இதுக்கும் வரேன். த்ரூ ஜுரேல் எடுக்கிறதுக்கு பதிலா இஷான் கிஷன் கூட எடுக்கலாம். சரியா? த்ரூ ஜுரேல் எடுக்கிறதுக்கு பதிலா இஷான் கிஷன் எடுக்கலாம். இப்ப நீங்க த்ரூ ஜுரேல் கொண்டு வந்தேன்னா எங்க த்ரூ ஜுரேல் லேட வைப்பீங்க? சரியா? ரிங்கு சிங் இருக்கா, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கா, ஹர்திக் பாண்டியா இருக்கா, திலக் வர்மா இருக்கா. இத்தனை பேர் இருக்கும் போது எங்கடா த்ரூ ஜுரேல லேட வைப்பீங்க? என்னடா யோசிக்கிறீங்க நீங்க? அவனை ஏன்டா இப்ப தேவையில்லாம இந்த T20 இதுக்கு கூட்டு வரீங்க? இதுல அக்சர் பட்டேலும் இருக்கான். எப்படா ஹர்ஷித் ராணா ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித் ராணா மேல ஒரு ஹர்ஷித் ராணா நான் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு டைம் எப்படி சப்போர்ட் பண்ண தெரியுமா கைஸ்? உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. எனக்கு ஹர்ஷித் ராணா பிடிக்கும். அவனோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கும். எல்லாருமே வந்துட்டு இந்த மயங்க் அகர்வாலுக்கு இந்த ஃபிளைங் கிஸ் கொடுக்கும் போது எல்லாம் கிழிச்சு தள்ளிங்க. நான் அவனுக்கு நின்று சப்போர்ட் பண்ணேன். நான் பண்ணது கரெக்ட் தான். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா ஒரு அக்ரஷன் இருக்கணும் அப்படின்னு. பட் இப்போ வந்து உண்மையிலேயே நல்லா தான் பண்ணியிருக்கான் ஹர்ஷித் ராணா. ஆனா அவனே ஒரு மெயின் பவுலரா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் என்னால தாங்க முடியல. அவன் தான் ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி இருக்கிறான். ஃபாஸ்ட் பவுலர் பார்ப்போமே எத்தனை பேர் இருக்கானுங்க நீங்க? ஹர்ஷித் ராணா, ஹர்ஷீப் சிங், முகமது ஷமி மறந்துட்டு பாத்தீங்களா? தலைவனை மறந்துட்டு பாத்தீங்களா? தலைவன் T20 விளையாட போறான். மறந்தே போயிட்டேன். முகமது ஷமி கண்ணிலே மாட்டல எனக்கு இவ்வளவு நேரமா. முகமது ஷமி இருக்கான். பட் நான் இருந்தாலும் சொல்றேன், முகமது ஷமி வந்துட்டு எதுக்கு T20க்குள்ள இப்ப வச்சிருக்காங்கன்னா சிம்பிளானது. ஒரு நல்ல வார்ம் அப்புக்கு தான் T20க்குள்ள ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மேட்ச் போட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிட்டா கொஞ்சம் அப்படியே ஓடியில போய் பாத்துடலாம். ஏன்னா சடனா போய் திருப்பியும் போய் நம்மளால ஓடியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏற்கனவே 2023 அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு ஏதோ இன்ஜுரி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து கம்பேக் பண்ணி நல்லா போட்டாரு. அதே வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப பும்ராவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பும்ரா இப்ப பேக் இன்ஜுரி போயிட்டு திருப்பி வந்துட்டு அதே மாதிரி நல்லா போடுவான்னு எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு சொதப்பிடும். சொதப்பும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பரவாயில்லப்பா பும்ரா வந்துட்டு நம்மளை வந்து லோவஸ்ட்ல காப்பாத்தி விட்டுருக்கான், பார்டர் கவாஸ்கர் நல்லா விளையாண்டா, அதனால இந்த இதுல விட்டுருவோம் அப்படிமா. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம விக்டரிக்கு தான் போகணும். புரியுதா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. சோ அதனாலதான் நான் வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருக்கலாமேன்னு தோணுது. ஒருவேளை அவங்க வந்துட்டு ஃபுல் டைம் ஹர்திக் பாண்டியாவுக்கு போறாங்களா என்னன்னு தெரியல. will he accept it? I don't know about ஹர்திக் பாண்டியா. அவன் வந்துட்டு எப்படி ரெடியா இருக்கான் ஃபுல் ஓவர் போடுறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து ODI வேர்ல்ட் கப்லயும் 50 ஓவர் வந்துட்டு இப்படிதான் போட்டுட்டு இருந்தான். டக்குன்னு காலில் ஏதோ பாலை மிதிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை உருண்டுட்டான். அதோட பரவாயில்ல, நல்ல கான்பிடண்டா தான் போறமா எனக்கு தோணுது. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பார்டர் கவாஸ்கர் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அது கொஞ்சம் ஒருமே அப்செட்டா இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா இருக்கு. ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, நான் அந்த சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு அவன் ஏன் வைஸ் கேப்டனா போட்டான்? எனக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். சுமன் கில் ஒரு நல்ல பிளேயர். ஆடுற ஷாட்லாம் செம எலகண்டா இருக்கும், பார்க்கவே செமையா இருக்கும். எனக்கு ஆடுற ஷாட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனை வந்து வைஸ் கேப்டனா போட்டதுனால இப்ப ஜெயஸ்வாலை போட முடியாது. இப்ப வைஸ் கேப்டனை போடலன்னு வச்சுக்கோங்களேன், சுமன் கில்ல வந்துட்டு எப்படி வச்சுக்கலாம்னா, நல்லா விளையாடல SSV ஜெயஸ்வாலை கூட்டுவாங்க. ஜெயஸ்வால் உள்ள கூட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுப்பான். ரோஹித் சர்மா ரைட் லெஃப்ட் 2 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். அப்படி கொடுக்கலாம்னு பார்த்தேன். இப்ப என்னன்னா இந்த குயிமனை கேப்டனா, இப்ப இந்த குயிமனை வைஸ் கேப்டனா போட்டாங்க. வைஸ் கேப்டனா போட்டதுக்கு அப்புறம் எப்படி அவனை வெளியே தூக்கி வைக்க முடியும்? வைஸ் கேப்டனை வெளியெல்லாம் தூக்கி வைக்க மாட்டாங்க. கன்ஃபார்ம் இதுல இருந்து என்ன தெரியுது, சுமன் கில்க்கு ஏதாவது இன்ஜூரி ஆனா மட்டும்தான் ஜெயஸ்வாலை உள்ள தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இட்ஸ் நாட் ஃபேர் கைஸ். சும்மா அவனை எதுக்கு அவனை வைஸ் கேப்டனா போடணும்னு தான் எனக்கு. ஏன் பும்ரா போடலாம், ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ பும்ராவுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு, கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலாமே. நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கு அவனுக்கு, வின் பண்ற மென்டாலிட்டி இருக்கு அவனுக்கு. ஒரு சீசன் அப்படி போச்சு, ஒரு சீசன் அப்படிதான் போகும். ஏன்னா அந்த ஒரு சீசன்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருந்து, எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தப்பா. அவங்க ஃபேன்ஸே அவனுக்கு கழுவி ஊத்துறானுங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஸோ ஐ சப்போர்ட் ஹிம் அட் தட் டைம். இப்போ இவனை எதுக்கு இப்போ வைஸ் கேப்டனா போடுறேன்னு தெரியல. இப்போ சுமன் கில் ஒண்ணுமே இல்லை. சுமன் கில் எல்லா மேட்சும் அடிக்கணும், நீ ஒரு மேட்ச் அடிக்கிற எல்லாம் ட்ரோல் பண்ண போறானுங்க. எதுக்கு உன்னை கேப்டனா வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ இதனால இவனை வெளியே வைக்க முடியாதுல்ல. மற்றபடி டீம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த 2023 வேர்ல்ட் கப் வைபோட இருக்கு. அந்த ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஐ திங்க் எனக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒருவேளை சிராஜை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் விட்டுருக்கலாமே. ஏன் இப்பவே சிராஜை விட்டீங்க? அவன் கொஞ்சம் மென்டாலிட்டி, அவனுக்கு கொஞ்சம் மூடு ஏற்றணும் பவுலிங் போடுறதுக்கு. அவனுக்கு கொஞ்சம் மூடு ஏற்றி விட்டு அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாமே அப்படின்னு யோசிச்சேன். இப்போ அவர் சிராஜ் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்ப்பேன், நான் டியூட்டி தான் பார்ப்பேன்னு சொல்றானோ என்னமோ. டிஎஸ்பியாக போய் விட்டார் முகமது சிராஜ். சர்வீஸை முடிச்சுக்கோங்க சார். இதுல இருந்து என்ன தெரியுது? சிராஜ் இதுக்கப்புறம் விளையாட மாட்டான்னு தெரியுது. பாவங்க சிராஜ். ஐபிஎல்லையாவது அவனை பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஆர்சிபியோட கோலியும் அவனும் பண்றது. இப்போ ஆர்சிபில இருந்து தூக்கிட்டாங்க அவனை. ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் சிராஜ். ஐ திங்க் பாய்டா சிராஜ். மற்றபடி T20 ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு, ஓடிஐ நல்லா தான் இருக்கு. T20 கொஞ்சம் வித்தியாசமான ஸ்குவாட் டோட்டலா. T20 வேற இது. பட் இங்கிலாந்து ஓடிஐ ஸ்குவாடை பாத்தீங்கன்னா நான் அதான் சொன்னேன், இங்கிலாந்து ஓடிஐ ஸ்குவாடும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன பும்ராக்கு பதிலாக இங்க ஹர்ஷித் ராணா வருவான் ஓடிஐல. பும்ராக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுக்குறாங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனுக்கு எவ்வளவு ரெஸ்ட் கேட்டாலும் கொடுங்கடா. ஏன்னா டீமே அவன் தான் இப்ப பாதுகாத்துட்டு இருக்கான். விராட் கோலிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாப்பானா இல்ல பார்க்காம அதே மாதிரி மென்டாலிட்டியோட விளையாடுவானா? இங்க பாரு விராட் கோலி, வர்றியா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் வருதா, பால் ஆஃப்ல வருதா, அந்த பால் அடிக்கிறேன்னு அடி. ஏன் அது ஒரு வீக்னஸா நினைக்கிற நீ? ஏன் அது ஒரு வீக்னஸா எடுக்கிற? போட்டனா நாங்க அடிக்க போறேன்னு நினைச்சு அடிக்க வேண்டியது. ஐயோ அங்க பால் வருது அப்படின்னா அவுட்டாக தான் போற நீ. கொஞ்சம் இந்த இதுல கொஞ்சம் சச்சின் இருந்து கொஞ்சம் கத்துக்கலாம். சச்சின்லாம் பால்ஸியா போவாரு. நீ அங்கேயே போட்டுட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் ஃபுல்லா ஆஃப் சைடையே அடிச்சுட்டாரு. உட்கார்ந்து லெக் சைட்ல அடி. அந்த மேட்ச் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சிட்னில அடிச்சது 241 ரன்ஸ் வித்தவுட் அ சிங்கிள் கவர் டிரைவ். ஒண்ணு அதான் பண்ணணும் விராட் கோலி, இல்ல வேற வழியே இல்ல. ஆஃப் சைட்ல அடிச்சு விளையாடு. மற்றபடி ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு வந்துருவான். ரோஹித் சர்மா எப்பெல்லாம் புஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் தலைமை வெளியே வந்துருவான். ஆனா ரோஹித் சர்மாவோட மென்டாலிட்டி அப்படிதான், அவனோட மென்டாலிட்டி எப்பவுமே அப்படிதான். எனக்கு எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. எப்படி நம்ம பசங்க பண்ணுவாங்க அப்படின்னா T20 இப்போதைக்கு அவ்வளவு பெருசா இல்ல. 5 T20 மேட்ச் எனக்கு தெரியும் சப்பையா இந்தியா வின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். நம்ம அந்த கோச்சை கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறாருப்பா அந்த கம்பீர். டிக்டாக்க பார்த்து கோச்சாக்கி போட்டுட்டு அவரை இன்ஸ்டாகிராம் ரீல பார்த்துட்டு அப்பா கௌதம் கம்பீர் வெறியா பேசுறாருப்பா, டோனியை பத்தி குறை சொல்றாருப்பா, தூக்கி கோச்சா போடுங்கன்னு போட்டுட்டோம். கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறாயா. முதல்ல நல்லா வெளியே உட்காந்துருந்தா இப்ப என்னன்னா சும்மா இன்டர்வியூ குடிக்குமா பெரிய சேவேஜ் மாதிரி இன்டர்வியூ கொடுத்துடுறாரு. ஆனா போல்டா எல்லாம் பேசுறாரு தவிர உள்ள செயல்ல எதுவுமே இருக்க மாட்டேங்குது. செயல்ல எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதான் நான் யோசிக்கிறேன் எப்படி இவங்க என்ன பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் வேற வருது இங்கிலாந்துல போய். அவனுங்களை வேற நோண்டணும். பாஸ் பால் வேற இருக்கானுங்க. அவனுங்க எப்படி ஆட போறானுங்க தெரியல இங்கிலாந்துல போய். நம்ம ரோஹித் சர்மா தான் அதுக்கு கேப்டனா இருப்பேன்னு துடிப்பாரு. நான் இந்த மாதிரி எல்லாம் ரிட்டையர் ஆக மாட்டேன், நான் நின்று விளையாண்டுட்டு தான் போவேன்னு வேற துடிப்பான் அவன். சோ எப்படின்னு தெரியல guys. நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பண்ணியிருக்கான். அவன் இந்த T20 ஸ்குவாட்ல இருக்கிறான். எல்லாம் ஓகே தான். ஹர்ஷித் ராணா ஓகே, ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, முகமது ஷமி ஓகே, வருண் சக்கரவர்த்தி T20 ஸ்குவாட்லாம் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் ஒரு ஹர்திக் பாண்டியா கொடுத்துடலாம். மேபி ஹர்திக் பாண்டியா ஃபீல்ஸ் லைக் ப்ரெஷர் இனிமேல் தேவையில்ல அப்படி. நான் ஜாலியா ஜான் கேலிஸ் மாதிரி விளையாட போறேன் அப்படின்னு இறங்கிட்டானோ என்னமோ. நான் ஜான் கேலிஸ் அவனு ஏன்னா ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்கான் அவனுக்கு ஜான் கேலிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஜான் கேலிஸ் யாரு அப்படின்னு தெரியலன்னா மேபி யுவர் லாக்டவுன் கிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, கருண் நாயர் பார்த்துருப்பீங்க. கருண் நாயர் சும்மா போலன்னு பொழந்திருக்கான். ஆவரேஜே 750 என்னமோ வச்சிருக்கான்டா. ஒரே ஒரு வாட்டி தான் அவன் அவுட் ஆயிருக்கான். 4-5 செஞ்சுரி வச்சிருக்கான் டொமஸ்டிக்ல. என்ன அடி கருண் நாயர். இன்னொரு சான்ஸ் கேட்டிருக்கான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் இந்தியா வில் கோ ஃபார் கருண் நாயர். கருண் நாயரை போட்டாலும் யாருக்கு பதிலாக கைஸ் வெளியே போடுறது? உள்ள இருக்கிற இந்தியன்ஸே வெளியே போட்டு உள்ள கொண்டு வர முடியல. இது இருக்கிற ஸ்குவாட்லயே எவனையும் வெளியே போட்டு உள்ள கொண்டு வர முடியல. இப்ப அவனை வேற கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம் கைஸ். கருண் நாயர் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்ன சொல்ல போனா என்னதான்டா அவன் பண்ணுவான்? போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான்டா எல்லா மேட்சும்.
இருந்தாலும் அவனால உள்ள வர முடியாது, கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கணும். 300 போட்டு ஒருத்தன் வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்னா என்ன சொல்றது. ஸோ கருண் நாயர் நல்லா பண்ணுனா அதை சொல்றதுக்காண்டியே தான் நான் இருந்தேன். அதை ஏதோ மிஸ் பண்ணேன்னு நினைச்சிருந்தேன். கருண் நாயர் நல்லா பண்ணியிருக்கான், அதுதான் சொல்லணும். He done well, but I don't think they're going to give another chance to கருண் நாயர். அதையும் நான் சொல்லிடுறேன். திருப்பி வந்துட்டு கருண் நாயர் guys இங்க பாருங்க, ஷீக்கர் தவானே எடுக்கல சரியா. ஷீக்கர் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஷீக்கர் தவானே வெளியே உட்கார வச்சுட்டு சுமன் கில்ல கொண்டு வந்தாங்க சரியா. சுமன் கில்ல கொண்டு வந்து விளையாட விட்டாங்க. சுமன் கில் நல்லா தான் விளையாண்டா. பட் ஐ டோன்ட் திங்க் தே கோ ஃபார் கருண் நாயர். அப்படியே போனாலும் யாரையாவது தூக்கி வெளியே வைக்கணுமே, யாரை வெளியே வைக்க போறாங்க? மேபி இன் டெஸ்ட்ல ஏதாவது சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா டெஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சான்ஸ் இருக்கு. அப்படியே இருந்தாலும் அங்கேயே ஆள் இருக்கு நமக்கு. த்ருவ் ஜுரேல் இருக்கான், சர்ஃப்ராஸ் கான் இருக்கான். நம்ம சும்மா பார்க்கும் போது ஈஸியா சொல்லிடலாம் 4 செஞ்சுரி பார்த்துட்டு கருண் நாயரை போடுங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ பேக்வர்ட்ஸ். திருப்பி அந்த பழசுல இருந்து வரமாட்டாங்க. பிருத்திவிஷாவும் ஏதோ போட்டோ எல்லாம் போட்டுட்டு இருந்தான், பேக் ஆன் த ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ராக்ல ஓடுற மாதிரி எல்லாம் போட்டிருந்தான். அவன் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஐபிஎல்ல இல்ல பிருத்திவிஷா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதை சொல்றதுக்கு தான் நான் போட்டேன். இதனால தான் ரொம்ப நாளா வீடியோ போடல. நான் வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். இங்கிலாந்து T20 சீரிஸ் அப்போ லைவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு மேட்ச் அப்போ நான் ஃபுல் மேட்சையும் அப்படியே லைவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த மேட்ச் மாட்ட போகுதுன்னு தெரியல. இங்க மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். மைக்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்ல மைக் இருந்துச்சு, இங்க மழை பெய்யாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைவ் போடுறேன். ஏன்னா இப்ப சென்னையில வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. காட்டுத்தனமா இல்ல, லைட்டா மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்ப போய் தான் தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. ஸோ இதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது. சஞ்சு சாம்சன் பாருங்க, இந்த சுமன் கில் வைஸ் கேப்டனா போட்டது கொஞ்சம் கடுப்பு தான் எனக்கு. மற்றபடி இங்க அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா போட்டது பிரச்சனையா இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட்ஸ் a decent team guys, decent squad. இங்கிலாந்து டூரும் சரி, இங்கிலாந்தோட அந்த T20 சீரீஸும் சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் சரி. பட் ஒரே ஒரு குறை என்னன்னா, பாகிஸ்தான்ல போய் விளையாண்டுருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல வச்சு அடிக்கிறது ஒரு வெயிட். ஏன்னா எப்பவுமே நமக்கு ஃபேவராகவே இருக்கு. எங்க போனாலும் நமக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கானுங்க. பட் பாகிஸ்தான்ல போனா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் தான் அதிகமா இருப்பானுங்க, இந்தியன் ஃபேன்ஸ் இருக்க மாட்டானுங்க. ஸோ இந்தியாவை பூ பண்ணுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நமக்கு ஒரு டஃப் கொடுப்பானுங்க நினைச்சேன். 10 ரூபாயில வச்சுட்டானுங்க. ஸோ என்னமோ பண்ணிப்போங்க. ஓகே, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, see another video and remember it, always be on top. Cheers.